அற்ப ஆசை, சின்ன ஆசை, சின்ன சின்ன ஆசை. இந்த ஆசையினால அவன் நம்மை அக்கினி கடலிலே தள்ளுவதற்காக சில சில ஆசைகளை காட்டி நம்மை தேவனை விட்டு அவன் ஓட செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். தேவ வார்த்தைக்கு விரோதமாய் ஓடினவனுக்கு சாபம், சாவு என்கிற சாவு வந்தது. ஆனால் தேவனுக்கு பின்பதாக ஓடின சகேயுடைய வீட்டு ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வல்லமையை பெற்றுக்கொண்ட மனுஷன் தான், ஒரு பலசாலியானவன் தான் இந்த சிம்சோன். அவன் முன்பதாக யாருமே நிற்க முடியாது. வல்லமையாய் அவன் முன்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை வீழ்த்தத்தக்க வல்லமை, பலனை தேவன் அவனுக்குள்ளதாக வைத்திருந்தார், இந்த சிம்சோனுக்குள்ளதாக. ஆனா இவன் என்ன செய்கிறானா, ஒரு 4ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது, அதற்கு பின்பு அவன் போய் என்ன செய்கிறானா, தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். ஹல்லேலூயா. இப்ப தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி பிரகாசிக்கிற மனுஷனாகிய இந்த சிம்சோன் இப்ப அவனை பாவம் இழுக்கும் போது அந்த பாவத்துக்கு பின்பதாக ஓடுகிற ஒரு மனுஷனாக இந்த சிம்சோன் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. பாவம் அவனை இழுத்ததுமே அவன் பாவத்துக்கு பின்பதாக ஓடுகிற ஒரு மனுஷனாக மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாவம் அவனுக்கு இன்பத்தை கொடுப்பது போல இருந்தது. பாவம் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது போல இருந்தது. பாவம் அவனுக்கு ஏதோ ஒரு நிறைவை கொடுத்தது போல இருந்தது. ஹல்லேலூயா. உடனே அவன் அந்த பாவத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். ஹல்லேலூயா. அற்ப நிமிஷத்து ஆசை காட்டியே அக்கினி கடலில தள்ளிடுவான். நீ உனக்கு சொந்தமில்லை. ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. ஹல்லேலூயா. அற்ப ஆசை, சின்ன ஆசை, சின்ன சின்ன ஆசை. இந்த ஆசையினால அவன் நம்மை அக்கினி கடலிலே தள்ளுவதற்காக சில சில ஆசைகளை காட்டி நம்மை தேவனை விட்டு அவன் ஓட செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். இங்க அவன் சொல்றான், இங்க அவன் தன்னுடைய தெலீலாவின் அண்டையிலே ஓடுகிறான், தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறான். ஹல்லேலூயா. நல்ல ரகசியம். தேவன் எதிலே பலம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். இப்ப வெளிப்படுத்துற விளைவுதான் என்னச்சுன்னா, 21ஆம் வசனத்திலே அவனை பெலிஸ்தியர்கள் பிடித்தார்கள், அவன் கண்களை பிடுங்கினார்கள், அவனுக்கு விலங்குகளை போட்டார்கள், மாவரைக்க வைத்தார்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு பின்னதாக ஓடினதுனாலே இந்த சிம்சோனுடைய நிலைமை என்னன்னா, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, ஒரு ஏளனம் செய்யப்பட்டவனாக, ஒரு கேலி கூத்து செய்யப்படுகின்ற ஒரு மகனாக மாறினான். காரணம் என்னன்னு சொன்னால், இவன் பாவத்துக்கு பின்பதாக ஓடினதுனாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவன் பாவத்துக்கு பின்பதாக, அவன் முன்னதாக ஒரு மனுஷன் நிற்க முடியாது, அவன் முன்னதாக எந்த பலசாலி நிற்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் வீட்ட வல்லமை உள்ளவன் இவனுக்குள்ள இந்த பாவம் வந்ததினாலே, பாவத்துக்கு பின்பதாக இவன் ஓடினதினாலே கண்கள் பிடுங்கப்பட்டது. இப்ப ஏளனம் செய்கிறாங்க, எல்லாரும் கேலி கூத்து செய்கிறாங்க, எல்லாரும் ஏளனம் செய்கிற நிலையிலே இந்த சிம்சோன் தள்ளப்பட்டான். நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதியை நான் சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே அழகாக வைத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் பருகிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், பண்படுத்தவும் பாதுகாத்தவும் வைத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒன்றே ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது, நீங்க அதை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பெற்றுங்கள். ஆனா இந்த ஆதாம் ஏவாளுடைய எண்ணம் என்ன செய்ய, தந்திரமாக சாத்தான் வந்து சொன்னதுமே அதன் மேலதான் அப்படி போக்கஸ் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் தேவ பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கு எதை எடுக்காதுன்னு சொன்னா அதை தான் என்ன செய்யும், எடுக்கும். ஆமாவா இல்லையா? இதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அதை தான் எடுக்கும். ஹல்லேலூயா. இதை செய்யாதேன்னு சொன்னா அதை தான் செய்யும். இது வேணான்னு சொன்னா அதான் வேணும்னு சொல்லும். ஹல்லேலூயா. இது ஆதியிலே இருந்தது, அந்த ஜீன் தான் நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது வேணாம்ப்பா உனக்கு, நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், தேவ பிரசன்ன தண்டையில் இருந்துக்கொள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், இது மட்டும் வேணாம். ஆனா சாத்தான் சொல்றான், இதுல தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ பிள்ளையா இருக்கும்போது, நீ தேவனுடைய அண்டையில வரும்போது, தேவனை நாடி வரும்போது எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா சாத்தான் சொல்வான், இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பாரு, நமக்கு ஒன்று அதுதான் பிடிக்கும். ஆமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்னண்டையில வா, என்ன தேடி, எல்லாவற்றையும் தருகிறேன், இதை காட்டிலும் பெரியவற்றை தருகிறேன். ஆனா சாத்தான் ஒரு சின்ன சின்னதை கொண்டு ஆசையை காண்பிப்பான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சின்ன சின்ன ஆசைகளை காண்பித்து அவனுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் அண்டைகளை சேர விடாதபடிக்கு, தேவன் தருகின்ற அந்த பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று விடாதபடிக்கு அவன் பகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பெரிய பெரிய காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை கொண்டு வச்சு காமிச்சிட்டே இருப்பான். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய், அதை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதற்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இங்க ஏவாளானவள் அந்த தேவன் செய்யக்கூடாது என்பது, அந்த கனியானது அவளுக்கு பார்ப்பதற்கு இச்சையாக அழகாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வேண்டான்னு சொன்னதை சத்ரு அழகா காமிப்பான். புரிந்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை சாத்தான் அழகா காப்பான். அவனுடைய தந்திரம் அதுதான். ஆமென். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலிருந்து வேணான்னு சொன்னா சாத்தான் அதை தான் அழகா காப்பான். அதுதான் உனக்கு வேணும்னு காப்பான். ஏன் காரணம் என்னன்னா, நீ அவரை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தை விட்டு நீ நீங்கணும், அவருடைய சித்தத்தை விட்டு நீ நீங்கணும், அவருடைய வழியை விட்டு நீங்கணும். அதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே அவன் அவற்றை அழகாக காண்பிப்பான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த பாவ வாழ்வு, சத்துரு காண்கிற இச்சை, சத்துரு காண்பிக்கிற இன்பம், சத்துரு காண்கின்ற இந்த உலக பிரகாரமான கிரியைகளை நோக்கி தான் உங்க ஓட்டம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சத்துருடைய பெரிய தந்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்க வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவன் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒண்ணுமே எடுத்துக்கொள்ள எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை காத்து கொண்டவராக இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். நீ என்ன நோக்கி ஓடிவா, என் பின்னண்டையில ஓடிவா, என் சன்னிதான தண்டையில் ஓடிவா, என் சிலுவை நிழலில் ஓடிவா, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் தருவேன். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, இட்லி வாங்கினா சட்னி இலவசம். ஆமே. தேவ சன்னிதானத்தில் வந்தாலும் உனக்கு வேண்டியதெல்லாம் இலவசம். ஆமே. தேவ சன்னிதானத்தில் தேவனை நாடி வரும்போது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார். அன்றன்றான ஆகாரத்தை உங்களுக்கு அவர் தருவார். உங்கள் தேவைகளை அறிந்து அவர் இறங்குவார். ஆனால் நம்ம சொல்கிறோம், இல்லை இதே மாதிரி அந்த எலிசாவுடைய வேலையாட்கள் மாதிரி எனக்கு எங்கேயாவது 2 காசு கிடைக்குமா, எனக்கு எங்கேயாவது மாற்று துணி கிடைக்குமா, எனக்கு எங்கேயாவது கொஞ்ச நேரம் இன்பம் கிடைக்குமா, எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும், இது பின்பதாகவும் ஓட்டம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க. ஆண்டவர் சொல்வது, என் அண்டையிலே வா, என் அண்டையில நீ வந்த திரும்பி பார்க்காத, என் அண்டையில வந்தா நீ திரும்பி பார்க்க, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. என் சன்னிதானத்தில் நீ வந்தா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னி ஒரு மனிதர் எதற்கு பின்னதாக ஓடினா அவருக்கு என்ன கிடைத்தது மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. லூக்கா 19:4. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் போது சகேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படியாகிலும் பார்க்க வேணும், ஆண்டவரை நான் எப்படியாகிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடினா வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். ஹல்லேலூயா.
இயேசுவுக்கு பின்னதாக ஓடினவனுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பின்னதாக ஓடினவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. பாவத்துக்கு பின்பதாக ஓடினவனுக்கு அவனுடைய கண்கள் புடுங்கப்பட்டது. தேவ வார்த்தைக்கு விரோதமாய் ஓடினவனுக்கு சாபம், சாவு என்கிற சாவு வந்தது. ஆனால் தேவனுக்கு பின்பதாக ஓடின சகேயுடைய வீட்டு ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எது வேணும்? யாருக்கு பின்பதாக நம்ம ஓட வேணும்? நமக்கு எது வேணும்? நம்ம வீடு ரட்சிக்கப்பட வேணும்னு சொன்னா, நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு சொன்னா, தேவன் நன்மை நம்முடைய வீட்டில் இருக்க வேணும்னு சொன்னா, தேவன் நம்மை பாதுகாக்க வேணும்னு சொன்னா, முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது என்ன தேடி வாங்க, என்னண்டையில ஓடி வாங்க, என்னண்டையில ஓடி வாங்க. எந்த சூழலில் நீ இருந்தாலும் சரிதான். சகேயு முன்பு உலகத்தை பின்பதாக ஓடிக்கொண்டிருந்தவன் தான் இந்த சகேயு. உலகத்துக்கு பின்பதாக உலக செல்வம், உலக மேன்மேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவன். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இயேசுவை பார்க்க ஓடணும் என்று வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்து என்ன நம்முடைய உள்ளத்துல நம்ம கேட்டு பார்ப்போம், நான் எதற்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? நான் எதற்கு பின்னதாக ஓடிக்கொண்ட? நீங்கள் ஆண்டவருக்கு பின்பதாக ஓட வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பலாமா? இருக்கிற இடத்துல எழும்பலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் அப்பா, என்னுடைய ஓட்டம் எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ரட்சிப்பு வேணும் அப்பா, என் வாழ்க்கையில ரட்சிப்பு வேணும். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நான் உங்களோடு பேசினேன். ஹல்லேலூயா. இதுல எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கேயாஷ் போல. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உலக பின்னதாக, நாகமான் பின்பதாக ஓடி எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு ஓடினான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது குஷ்டரோகம். ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெலீலாள் பின்பதாக ஓடினான். அவனுக்கு கிடைத்தது கண்கள் பிடுங்கப்பட்டு ஏளனம் செய்கிற நிலைமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்து அப்பாட்ட கேளுங்களேன், என்னுடைய நிலைமை என்ன? என்னுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய நிலைமை என்ன? ஒரு கூட மௌனமா இருக்காங்க. எல்லாரும் அப்பாண்ட ஒப்பு கொடுத்து சொல்வீங்களே. ஹல்லேலூயா. 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 ஏவாள் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன அந்த பாவம் இன்பமா இருந்துச்சு, அந்த கனிக்க பின்பதாக ஓடினா சாப பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. தேவனுடைய சன்னிதானத்தில் வெளியே வந்த அந்த தோட்டத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் சகேயு இயேசுவை பார்க்கணும்னு ஓடினா அவன் வாழ்க்கை மாறிட்டு. ஹல்லேலூயா. அவன் ஆசை இயேசுவா இருந்துச்சு, இயேசுக்கு பின்னதாக அவன் ஆசை இருந்துச்சு. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும் என்கிற ஆசை இருந்த அவனுடைய வாழ்க்கையில அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையை ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ நன்மையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தேவ சமாதானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். தேவ கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பான்னு ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா. டாடி, நான் உலகத்துக்கு பின்பதாக அல்ல டாடி என் ஓட்டம் ராஜா, ஏதோ மனுஷன் பின்பதாக அல்ல என் ஓட்டம் அப்பா, ஏதோ பாவத்துக்கு பின்பதாக அல்ல ஓட்ட. நான் சில வேளை பாவத்துக்கு பின்பதாக ஓடி இருக்கலாம், இன்றைக்கே நான் மனம் இருந்துகிறேன்னு சொல்லி அந்த நிலையை விட்டு வெளியே வாங்க. அப்படி ஹல்லேலூயா. ஆவியான உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்க. மனம் வருந்துங்களே. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்களே. ஹல்லேலூயா. சரி, நான் விலகி இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா விட்டு மறந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. டாடி என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்களே. ஹல்லேலூயா. அப்பாவே உங்களுக்கு ஆசையாய் மாறட்டு. ஹல்லேலூயா. உலக ஆசைகள் வேண்டாம், உலக இன்பங்கள் அல்ல, அப்பாவை பார்ப்பதை உங்களுக்கு ஆசையாய் மாறட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்களே. ஹல்லேலூயா. யாருமே மௌனமா இருக்காதீங்களே. நீங்க அப்பாவோடு பேசுகிற நேரம், அப்பா உங்களோடு இடைப்படுகிற நேரம், அப்பா உங்களோடு வாடுகிற நேரம், அப்பா உங்க வாழ்க்கையில நன்மைகளை தருகிற நேரம், ஓ ஆவியானவர் இடைப்படுகிற நேரம், எல்லாருடைய வாய்களை திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. 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 தேவ சாபம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. ஓ தேவன் தருகிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேணும். தேவன் தருகிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேணும். தேவன் தருகிற பரிபூரணத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேணும். பொல்லாத பிசாசு என் வாழ்க்கையை விட்டு மாற வேணும்.
ரிஹந்துராமா ஷேகேரி ஹந்துலதுரபா. பாவ வாழ்க்கைக்கு மன மருந்துகளை ஹalleluya. எங்கே நீ விழுந்திருக்கலாம், ஹalleluya, எங்கே இடத்துல நீ விழுந்திருக்கலாம், ஆவியானவர் உனக்கு உணர்த்தினார் என்று சொன்னா அந்த இடத்தை இப்போதே அப்பாட்டை அறிக்கை செய்துவிட்டு வெளியே வா. ரிஹந்துராமா ஷேகேரி. அவர் உன்னை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உன்னை நிறுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சகியோ ஒரு பாவ வாழ்வில் இருந்தவன் தான், ஆனால் தன் நிலையை உணர்ந்தவன் ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஒரு நிலையை உணர்ந்து பார். ஹalleluya. உலகம் பின்னதாக ஓட்டமா, மனுஷன் பின்பதாக ஓட்டமா, பாவம் பின்பதாக என் ஓட்டமா, பாவ இச்சைகளுக்கு பின்பதாக ஓட்டமா, மறைமுக பாவத்துக்கு பின்பதாக என் ஓட்டமா, இல்ல பாவ அடிமைத்தனத்துக்கு பின்பதாக ஓட்டமா, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களுக்கு பின்பதாக என் ஓட்டமா, இல்லது என் ஓட்டம் தேவனுக்கு பின்பதாகவா? ரீஹந்துராமா ஷேகேரி ஹந்துலதுரா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க. ஹalleluya. பாவத்தை மறைத்தால் வாழ்வு இல்லை. இன்னைக்கு அறிக்கை செய்கிறவனுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு அறிக்கை செய்கிறவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு அறிக்கை செய்கிறவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பாவம் ஒரு நாளைக்கு உனக்கு வாழ்வை கொண்டு தராது. உலக மேன்மை ஒரு நாளைக்கு உனக்கு வாழ்வை தராது. உலகத்தின் இச்சைகள் உனக்கு வாழ்வை தராது. உலகத்தின் சம்பத்து உனக்கு வாழ்வை தராது. உன்னை வாழ வைப்பவர் இயேசு மாத்திரமே. Jesus, hallelujah, hallelujah. ஒப்பு கொடுங்களே. hallelujah, 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 hallelujah. அப்பா மேல உனக்கு ஆசை பெருகட்டுமே. hallelujah. இயேசு மேல உங்க ஆசை பெருகட்டும். இயேசு மேல ஆசை பெருகட்டும். மனுஷன் மேல அல்ல, பொருட்கள் மேல அல்ல, இல்ல உலகத்தின் சம்பத்து மேல அல்ல ஆசை. இயேசு மேல ஆசை பெருகட்டுமே. hallelujah. ஏதோ மனுஷன் மேல ஆசை இல்ல டாடி, ஏதோ பொருட்கள் மேல என் ஆசை இல்ல டாடி. அப்பா அப்பா இல்லது ஏதோ பாவத்துக்கு மேல என் ஆசை இல்லப்பா, ஏதோ பாவ அடிமைத்தனத்துக்கு மேல அல்ல ஆசை. என் ஆசை சகையு மேல உங்களை பார்க்க வேணும் அப்பா. சொல்லுங்களேன், உங்களை பார்க்க வேணும் அப்பா, உங்களை பார்க்க வேணும் அப்பா. உங்களை பார்த்தா நீர் என்ன ரட்சிப்பு எங்களுக்கு தருவீங்க, என் குடும்பத்துல ரட்சிப்பு தருவீங்க, என் வாழ்க்கையில ரட்சிப்பு தருவீங்க. ஓரி ஹந்துராபா ஷேகேரி ஹந்துலதுரபா. வைக்கப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துவீங்க. என் ஆசை உங்க மேல பெருகட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. உங்க மேல பெருகட்டும். hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Holy Spirit. hallelujah. ஒப்பு கொடுங்களே. ஆவியானவர் எந்த காரியத்தை விட சொல்றாரோ அந்த இடத்தை இந்த இடத்துல விட்டு விட்டுருங்க. எதை விட சொல்றாரோ, மகளே நீ இதுக்கு பின்னதாக தான் ஓடிட்டு இருக்கிற, இதுக்கு பின்னதான் நீ ஓடிட்டு இருக்கிற, இதுக்கு பின்னதான் நீ நடந்திருக்கிற. ஏன் மகிமை நான் உனக்கு செய்த அற்புதத்தை மறந்து, நான் உன்னை மீட்டதை மறந்து, நான் உன்னை தூக்கி எடுத்ததை மறந்து, நீ அப்ப குழியில கிடக்கும் போது யாருமே இல்லாத நேரத்துல உன்னை தூக்கி எடுத்ததை மறந்து, இன்னைக்கு என்ன மறந்து தானே நீ உலகத்துக்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற? என்ன மறந்து தானே ஏதோ மனுஷனுக்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற? என் வல்லமையை மறந்து தானே நீ ஏதோ ஒன்று நாடி ஓடிக்கொண்டிருக்க, உன் சுயபலத்துல ஓடிக்கொண்டிருக்கிற. இன்னைக்கு சொல்லுங்க, டாடி என் ஆசை எல்லாம் உங்க மேல டாடி, உங்க மேலப்பா. ஜீசஸ், ஹalleluya, thank you Jesus. யாசெல்லாம் உங்க மேலப்பா, யாசெல்லாம் உங்க மேல. thank you Jesus, hallelujah. யாச நீங்கதான், என் தேவ நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்தோ நீங்கதான். யாச நீங்கதான், என் தேவ நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்து நீங்கதான். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கதான், என் தேவ நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்து நீங்கதான். என் ஆசை நீங்கதான், என் தேவ நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்து நீங்கதான்.
காண்கின்ற எல்லாம் ஒன்னா கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒன்னா தொலைந்து போகுமே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க. காண்கின்ற எல்லாம் ஒன்னா கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒன்னா தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கதான், என் தேவை நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்தும் நீங்கதான், என் ஆசை நீங்கதான், என் தேவை நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்தும் நீங்கதான். உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கதான், என் தேவை நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்தோ நீங்கதான், என் ஆசை நீங்கதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து டாடி நீங்க மட்டும்தான் டாடி அப்பா, என் சொந்த நீங்க தான். எல்லாரும் மாறிடுவாங்க. என் சொத்தோ நீங்க தான், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும், அவர் அன்பு ஒன்றே மாறாதது. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்க தான். அவர் மேல உங்க ஆசை பெருகட்டும், உங்க தேவை அவராய் மாறட்டுமே. உங்க சொந்த அவராய் மாறட்டும், உங்க சொத்து இயேசுவாய் மாறட்டும். என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொந்த நீங்க தான், என் சொத்து நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொந்த நீங்க தான், என் சொத்து நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் சொந்த நீங்க தான், என் சொத்து நீங்க தான். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் ஆசை நீங்க தான்ப்பா, என் சொத்து நீங்க தான்ப்பா, என் செல்வம் நீங்க தான்ப்பா. நான் பார்க்கிற மனுஷர்கள் என்னை ஒரு நாளைக்கு கைவிடுவாங்க தகப்பனே. நான் நம்பி இருக்கிற சொத்துகள் என்னை கைவிடலாம், நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் கைவிடலாம். நான் நாடி இன்றைக்கு எனக்கு நம்பிக்கை, எனக்கு இன்றைக்கு நன்றா இருக்கிற பாவங்கள் என்னை சாவை தரலாம். ஆனால் என் நம்பிக்கை, என் சொத்து, என் தேவை எல்லாம் இயேசு நீங்க மாத்திரமே. நீங்க மாத்திரம், நீங்க மாத்திரப்பா, நீங்க மாத்திரப்பா, நீங்க மாத்திரப்பா, நீங்க மாத்திரப்பா, நீங்க மாத்திரம். உங்களை பார்க்கறதுதான் எனக்கு ஆசை, உம்மை தேடி வருவதுதான் எனக்கு ஆசை. ஓ, உலகத்தை பின்னதாக நான் ஓட மாட்டேன்ப்பா, ஏதோ உலக நன்மைக்கு பின்னதாக உம்மை மறந்து நான் ஓட மாட்டேன்ப்பா. உம்மை தேடும்போது நீ எல்லாவற்றையும் எனக்கு தருவீங்கப்பா. முதலாவது உங்களை மாத்திரம் டாடி, உங்களை மாத்திரம், உங்களை மாத்திரம், உங்களை மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மாத்திரம், உங்களை மாத்திரம். அப்படியே ஒப்பு கொடுத்து செபிங்களேன், ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுத்து செபிங்களேன். எல்லாம் இயேசுவாய் மாறட்டும் உங்களுக்கு. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பா, அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவா, விடுதலையை கொடுப்பா. ரட்சிப்பை கொடுத்தது போல உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பா, குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பா, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பா, கட்டுகளை மாற்றுவா. தேவ கரம் உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்களேன். நன்றி இயேசுவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு சொன்னீரே.
எங்க தேடுதல் உம்மை நோக்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. சகை போல உம்மை நாடி வர உதவி செய்யுங்கப்பா. உலகத்துக்கு பின்பதாக அல்ல தகப்பனே, உம்மே சார்ந்து வாழ எங்களுக்கு பலனை கிருபைகளை தருவீராக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு எல்லாம் நீராய் அமைய தகப்பனே. உம்மை சார்ந்து நிற்க உம்முடைய பிள்ளைகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், கரத்தண்ணில் ஒப்பு கொடுத்து தருகிறோம் அப்பா. ஏசு கிறிஸ்து வழியா வேண்டும் போது ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.